जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. யுக மாற்றத்திற்கான வாயில் அமிர்த வேலை. இன்று 12வது நாள். மனதில் அன்பு நிறைந்திருக்கும் பொழுது எண்ணங்கள் உறுதியானதாக இருக்கிறது. அப்போது மாயா தானாகவே சென்று விடுகிறது. குளிர், வெப்பம், மழை அனைத்துமே தத்துவங்களினுடையது. கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள பயமுறுத்துது. நல்லது கெட்டது என்றால் என்ன? அப்படி எதுவும் கிடையாது. எது நடக்கிறதோ அது நல்லது, அதில் நன்மை நிறைந்திருக்கிறது. சூரியன்ல இருந்து வருது, வெளிச்சம் வருது அப்படின்னா சூரியன் நல்லது, அதுல நன்மை இருக்குது.
மழை பொழியுது, மழையில நனையிறோம் அப்படின்னா அதுவும் நல்லது, அதுலயும் நன்மை இருக்குது. எதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அனைத்தும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்தும் நல்ல நேரமாக தான் இருக்குது. சூழ்நிலை அப்படின்றது நன்மையின் ஆதாரத்துல வெளிப்படுறது கிடையாது. நன்மை என்பது உள்ளத்துல இருந்து வெளிப்படுறது. அப்போது எதெல்லாம் நடந்துட்டு இருக்கோ எல்லாமே நல்லதுதான். இப்போ எது நடந்துட்டு இருக்கோ எல்லாமே நல்லதுக்கு தான், எல்லாமே நன்மைக்கே. குளிர், வெப்பம், மழை அனைத்தும் என்ன தத்துவங்களுடன் தொடர்புடையது. அனைத்துமே நல்லதுதான், எதிரிகள் கிடையாது. இன்றைய மகா வாக்கியம் சங்கம் யுகம் முற்றிலும் அமிர்த வேலைதான். காலத்தின் மகா சக்தியின் பெயர் சங்கம் யுகம். பகலோ இரவோ அனைத்துமே அமிர்த வேலைதான் இந்த சங்கம் யுகத்துல. சங்கம் யுகத்தின் முழு நேரமும் என்ன? காலைதான், குட் மார்னிங். ஏன்னா சங்கம் யுகத்தினுடைய முழு நேரமே அமிர்த வேலைதான், குட் மார்னிங் தான். சக்கரத்தின் படி சங்கம் யுகம் தான் அமிர்த வேலையா ஆயிடுச்சு. ஆகையினால சங்கம் யுகத்தினுடைய முழு நேரமே காலை பொழுதுதான், குட் மார்னிங் தான். அதனால காலை, மதியம், இரவு எல்லாமே குட் மார்னிங் தான். குட் மார்னிங், கோல்டன் மார்னிங், காட் மார்னிங். பாப் தாதா வருவதும் காலை, போவதும் காலைதான். ஏனென்றால் தந்தை வரும்போது இரவுல இருந்து பகலாக மாத்துறாரு. இப்போ இரவுல இருந்து பகலா மாறக்கூடிய நேரம் என்ன? அமிர்த வேலை இல்லையா? அப்ப அமிர்த வேலையாக மாறிடுது. எங்க பகவான் இருக்கிறாரோ அங்க அமிர்தம் இருக்குது. இப்ப பகவான் வரும்போது பகலாக மாறிடுது. பகவான் சூரியன் போன்றவர். இப்போ காலையிலாயாக மாத்திடுறாரு. அவர் வரும்போது நைட்டு பகலா மாறிடுது. ஆனால் பகவான் இருக்கிறது அமிர்த வேலையின் பொழுதுதான். பகலாக மாறும்போது சென்று விடுகிறார். அதாவது சத்யுகம் பகலாக மாறும்போது பாபா சென்றுடுறாரு. பிரம்மாவின் பகல் சத்யுகம்னு சொல்லப்படுது. சத்யுகத்தினுடைய காலை பகல் சங்கம் யுகத்தினுடைய மடியில பிறக்குது. அப்பொழுது தந்தை விடுபட்டவரா மாறிடுவாரு. எப்போ சத்தியுகம் பிறக்குதோ அப்போ தந்தை விடுபட்டவரா மாறிடுவாரு. தற்பொழுது பழைய வழக்கப்படி காலை வணக்கம் சொல்றோம். ஆனா சக்கரத்தின் படி இந்த முழு சங்கம யுகமே காலை வணக்கம் தான். காலை வணக்கம் அது எப்பவுமே மங்களகரமானது மற்றும் எப்பொழுதுமே மங்களகரமாவே தான் இருக்கும். எனவே அத மங்களகரமான காலை அப்படின்னு சொல்றோம். நல்ல நாள் அப்படின்னு சொல்லுங்க, அனைத்தையுமே நல்லது அப்படின்னு சொல்லுங்க. இனிய காலை, இனிய மாலை, இனிய இரவு, இனிய நேரம், இனிய பண்டிகை, இனிய சந்திப்பு, இனிய ஆரம்பம், இனிய கர்மம், இனிய சூழ்நிலை, இனிய வார்த்தை, இனிய கனவு என அனைத்துமே இனிமையானவை. சுபகுணம், இப்ப சுபம்னா அனைத்துமே நல்லவைதான். சுப எண்ணம் எப்போது உள்ளத்திலிருந்து வெளிப்படுதோ அப்போது வெளி தோற்றம் எப்படி இருக்கும்? அதுவும் நல்லதாதான் இருக்கும் இல்லையா? உள்ளத்துல நல்ல எண்ணம் அப்படின்றது இல்லைன்னா வெளி தோற்றத்திலும் நல்ல எண்ணம்ன்றது தென்படாது. சங்கம் யுகம் முழுவதுமே நன்மை தரக்கூடிய யுகமாகும். எப்பவுமே நல்லாதான் இருக்கும். எப்பொழுதும் நன்மை தரக்கூடிய யுகம். இப்பொழுதும் எப்பொழுதும் நன்மை பயக்கும். இப்பொழுதும் எப்பொழுதும் புனிதமானதும் கூட. எதுவெல்லாம் நடந்துட்டு இருக்கோ எல்லாமே நல்லதாதான் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே சூழ்நிலை கூட தொடர்புடையது கிடையாது, உள்ளத்தினுடைய வெளிப்பாடு. இன்றைய வகுப்புல 3 ஃபார்முலாஸ பார்க்கலாம். வாழ்க்கையின் தொடர்புடையது. முதலாவது, நிகழ்காலத்தில் வாழ வேண்டும். இரண்டாவது, இயல்பாக வாழ வேண்டும். மூன்றாவது, தனியாக வாழ வேண்டும். முதலாவது, நிகழ்காலத்தில் வாழ வேண்டும். இரண்டாவது, இயல்பாக வாழ வேண்டும். மூன்றாவது, தனியாக வாழ வேண்டும். முதலாவது, நிகழ்காலத்தில் வாழ்வது. இப்போ நிகழ்காலத்துல நம்ம வாழணும். இதுதான் வாசல். ஆனா கடந்த காலத்தின் சுமையை நம்ம இந்த நிகழ்காலத்துல கொண்டு வரோம். கடந்த காலத்தினுடைய நிகழ்வு, எதிர்காலத்தினுடைய கற்பனை இரண்டிற்கும் இடையில நம்ம இப்போ இருக்கிறோம். எது நடந்து முடிஞ்சிருச்சோ அதை என்ன செய்யணும்? இப்போ நடந்து முடிஞ்சதுக்கு புல் ஸ்டாப் வச்சிடணும். ஒரு காலையும் டெய்லி எழுந்திருக்கும் போது புதியவன் போல விழித்தெழணும். நான் புதியவன், நான் புதிய கர்மங்களை செய்ய போறேன். எது கடந்து விட்டதோ அதை பற்றி எந்த சிந்தனையுமே எனக்கு கிடையாது. நான் புதியவன், கடந்தது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ புதியவனாகிய நான் எதிர்காலத்தினுடைய எண்ணங்களின் ஆதாரத்தினால மனிதர்களை பார்க்கணும்.
கடந்த கால விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுடணும். நிகழ்காலத்திற்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை இப்போ கொண்டு வரணும். இந்த நிகழ்கால நேரத்தை பொன்மயமாக மாத்தணும். எது நடந்ததோ அது நடந்துருச்சு, அதை என்ன செய்யணும்? நாம நினைச்சாலும் நடந்தது அவ்வளவுதான். அதை மாத்தணும்னு நினைச்சாலும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அது முடிஞ்சிருச்சு. அதுல இருந்து விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணி முன்னேறி போகணும். இந்த நொடி நிகழ்காலத்தில் வாழ வேண்டும். இரண்டாவது, இயல்பாக, அதாவது மிகவும் எளிமையாக வாழ வேண்டும். பல பிரச்சனை, சிக்கல் உள்ள எவ்வளவு குப்பை நிறைஞ்சிருக்கு. வாழ்க்கை மிகவும் எளிது. வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் நாள் முழுவதும் முகமூடிய அணிஞ்சிருப்பீங்க? இப்போ முகமூடிய அணிஞ்சுக்கிறோம். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்றதுக்காக நம்ம முகமூடிய அணிஞ்சிட்டு நடிச்சிட்டு இருக்கோம் இந்த நாடகத்துல. வாழ்க்கை சிக்கல்னால நிறைந்ததாகவும், காட்சிகளால் நிரம்பியதாகவும், ஆணவத்தால் நிரம்பியதாகவும், பிரச்சனைகளால் நிரம்பியதாகவும் மாறிடுச்சு. கண்காட்சி என்றது ஒரு வெளிப்பாடு. அதில் உண்மையான நான், அந்த உண்மையான நான்ன்றது எங்க தொலைஞ்சு போச்சு? ராக்கி அனைத்திலும் ஊடுருவி விட்டதா என்ன? அது ஒரு வெளி தோற்றம், அது ஒரு காட்சி. அதனால அனைத்து முகமூடிகளையும் அகற்றி விடுங்க. அமிர்த வேலைன்றது உங்களை நீங்களே சந்திக்கக்கூடிய நேரம், உங்களை நீங்களே அறியக்கூடிய நேரம். அது உங்களுக்கான நேரம், உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்க கூடிய நேரம். ஆகையினால வாழ்க்கை எப்படி வாழணும்? மிக எளிமையானதாக இருக்கணும். எனவே வாழ்க்கை எப்படி வாழணும்? மிகவும் எளிமையாக, அதாவது சகஜமாக வாழணும். நம்மளுடைய எண்ணங்களை அடக்குமுறையில், அதாவது நம்மளுடைய எண்ணங்களை அடக்கி வாழணும் அப்படின்னா அது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நமக்கு துக்கத்தை ஏற்படுத்தும். நம்முடைய எண்ணங்கள் அனைத்துமே கடனாக பெறப்பட்டது, எதுவுமே நம்மளுடையது கிடையாது. ஆகையினால எண்ணங்களை நமக்குள்ளேயே அடக்கி வைக்க தேவையில்லை. எனவே பாபா கூறுகிறார், பிளைன் புத்தி, எந்த ஒரு எண்ணமே இல்லாம மிக அமைதியாக அமரணும். நமக்குள்ள இருந்து வர கேள்வி பதில் அனைத்தையுமே விளக்கணும். அனைத்து விதமான கேள்விகள், பதில்கள், ஞானம், எண்ணம் அனைத்திலிருந்தும் தன்னை விடுபட்டவராக மாற்றி அமரணும். எப்பொழுது நம்ம பிளைன் புத்தியாகி அமர்றோமோ அப்போ பாபாவினுடைய டச்சிங்ஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது பாபாவினுடைய தொடுதல் நமக்கு கிடைக்கும். அனைத்து விதமான விஷயங்கள்ல இருந்தும் விடுபட்டவராக அமரணும். பேரு, புகழ், பொசிஷன், பதவி, இது எல்லாத்துல இருந்தும் விடுபட்டவராக அமர்ந்த வேலையில அமரணும். குழந்தை பிறக்கும் போது எந்த பெயரை எடுத்துட்டு வந்தது? அதனால பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவராகி அமர வேண்டும். குழந்தைக்கு பேருன்றது மற்றவர்களால வைக்கப்படுது. ஆனா குழந்தை பிறக்கும் போது எதையுமே கூட கொண்டு வர்றது கிடையாது. பெயர் ரூபம் அனைத்திலிருந்தும் விடுபட்டவன் நான். எனவே அமிர்த வேளையில் தன்னுடைய பெயர், ரூபம், பொறுப்பு, சம்பந்தம், தொடர்பு அனைத்திலிருந்தும் விடுபட்டு அமரணும். எளிமையாக அமரணும். ஆத்மாவின் மீது எத்தனை லேயர்ஸ், எத்தனை அடுக்குகள் போடப்பட்டிருக்கு. ஆத்மா எவ்வளவு கடினமானதா மாறிடுச்சு. அதனால ஆத்மாவுக்கு எந்த ஒரு அனுபவமும் ஏற்படுறது இல்ல. அனுபவம் ஏற்படுறது மாதிரி ஒரு வெளிப்புற தோற்றம் தான் காண்பிக்கிறாங்களே தவிர அந்த ஆழமான அனுபவம்ன்றது ஏற்படுறது கிடையாது. ஆகையினால எளிமையாக இருக்கணும். எனவே எளிமையாக இருக்க வேண்டும். எளிமை தன்மை என்பது நமது வாழ்க்கையில் ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய அந்தர்முகி, அதாவது உள்நோக்கு முகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த அமிர்த வேலை எளிமையாக மாறுவதற்கான நேரம், தன்னைத்தானே புரிந்து கொள்வதற்கான நேரம். மூன்றாவது, தனியாக இருப்பது, தனிமையாக இருப்பது. தனிமையாக இருக்கிறதுல நாம பற்றுடையவராக ஆகிடணும். தொடுவதற்கு, பேசுவதற்கு, கேட்பதற்கு ஒரு துணை ஒன்று எல்லாருக்கும் தேவைப்படுது. ஆகையினால சகஜம் இல்லாம கடினமான வாழ்க்கைய மாறிடுச்சு. ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு சன்ஸ்காரங்களை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் இவங்க இப்படி, அவங்க அப்படி, இவர் இந்த சன்ஸ்காரத்தை இவ்வாறு மாற்ற வேண்டும், அவர் அந்த சன்ஸ்காரத்தை இவ்வாறு மாற்ற வேண்டும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சுயத்தை ஒருபோதும் பாக்குறதே கிடையாது. நமக்குள்ளும் நிறைய சன்ஸ்காரம்ன்றது இருக்குது, மாற்ற வேண்டிய நிறைய சன்ஸ்காரங்கள் இருக்கு, பழக்க வழக்கம்ன்றது இருக்குது. அமிர்த வேலைன்றது சுயத்தை பார்த்து கொள்வதற்கான, சுயத்தை புரிந்து கொள்வதற்கான நேரம். வாழ்க்கையின் மூன்றாவது பாடம் அக்கேலா, அதாவது தனியாக வாழ்வது. நாம நிரந்தரமாக எதனுடன் இருக்கின்றோம்? கூட்டத்துடன் தான் இருக்கிறோம். வெளியில நம்ம பாக்குறதுக்கு தனியாக தான் இருக்கோம். ஆனா மனதிற்குள்ள நிறைய பேர் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம்.
கூட்டத்திற்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்போ நம்ம தனியா வாழ பழகிக்கிறோமோ அப்போ மனதினுடைய தொல்லைகள், பிரச்சனைகள் எதுவும் நமக்கு இருக்காது. எப்போ நம்ம கூட்டத்துடன் வாழ பழகிக்கிறோமோ அப்பதான் நமக்கு கவலைகள், தொல்லைகள்ன்றது ஏற்படுது. ஒருவேளை உங்களை ஒரு ரூம்ல 24 மணி நேரம் பூட்டி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சாதாரண மனநிலைன்றது ஏற்படுறது இல்ல. சுலபமான மனநிலைன்றது அப்போ இருக்கிறது இல்ல. கடினமாக இருக்கின்றது. குழப்பங்கள் நிறைந்தவராக மாறிடுறாங்க. ஏன்? ஏனென்றால் யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கிறது, யாரையாவது பார்த்துட்டு இருக்கிறது, யாரு கூடயாவது பழகிட்டு இருக்கிறது அப்படி நமக்கு பழகிடுச்சு ஆல்ரெடி. ஆன்மீகம் என்பது தனிமையாக இருக்கிறது, தனிமையை பின்பற்றுறது. இந்த ஆன்மீக பயணம் என்பது தனிமையாக இருப்பதற்கான பயணமாகும். இப்போ நம்ம கூட்டத்துல இருந்தாலும் நாம தனிமையை அனுபவம் செய்யணும். இதில் கணவன் யார், மனைவி யார், குழந்தைகள் யார் என்ற விஷயமே கிடையாது. யார் தாய், யார் தந்தை எதுவுமே கிடையாது. வெளியில் நமக்கு ஏகாந்தம், அதாவது தனிமை என்பது கிடைத்து விட்டது. ஆனால் நமது அந்தர்முகி, அதாவது உள்நோக்கு முகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? இமயமலைக்கு சென்றாலும் அங்க யாருமே நம்ம கண்ணுக்கு தென்படுறது கிடையாது. அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டாலும் ஆனா நம்ம மனசுல இச்சை, சம்பந்தம், தொடர்பு, சப்தம் அனைத்திற்கான எதிர்பார்ப்புகள்ன்றது மனசுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அக்கேலாப்பன், அதாவது தனியாக இருக்கிறன்றது மனதினுடைய நிலைமை. அதுதான் மனதினுடைய உண்மையான நிலையாக இருக்கணும். அதுல நம்ம பற்றுள்ளவராக மாறிடணும். தனிமையாக இருக்கிறதுல நமக்கு பற்று வந்துடணும். அப்போ நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் தனிமையில இருந்தாலும் என்ன ஆகுறது இல்ல, தனிமையில தான் இருக்கோம், நம்ம கண்ணுக்கு யாரும் தெரியறது இல்ல. ஆனா மனசுக்குள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டே நடந்துட்டு இருக்கு. ஆசை, ஆசைகள் இருக்கு, உறவுகள் இல்லையா, இது எல்லாமே நினைவிற்கு வருது. தனிமையாக இருக்கணும். அந்த மாதிரியான மனநிலை, அதுதான் நம்மளுடைய நிலை. அதை நம்ம உருவாக்கிக்கணும். நேத்து இங்கிலீஷ் கிளாஸ்ல கூட கேட்ட மக்களினுடைய இன்பம் பத்தி கேள்விப்பட்டேன். நமக்கு அப்ப எல்லா விஷயத்துக்கும் மற்றவர்கள் தேவைப்படுறாங்க. நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு, பேசுறதுக்கு, தொடர்றதுக்கு இப்போ மக்கள் தேவைப்படுறாங்க. எனவே வாழ்க்கை வாழ்வதற்கான 3 ஃபார்முலா. இப்போ முதல்ல நிகழ்காலத்துல வாழ்றது, இரண்டாவது எளிமையாக வாழ்வது, மூன்றாவது தனிமையாக வாழ்வது. இப்போ 3 சூத்திரங்கள், 3 ஃபார்முலாஸ். இதுல முதலாவது நிகழ்காலத்துல வாழ்றது. இந்த தருணத்துல வாழணும். கடந்த காலம் அப்படின்றது நினைவு, அது முடிஞ்சிருச்சு. அது நம்மளால எதுவும் செய்ய முடியாது. எதிர்காலம் என்பது கற்பனை இல்லையா, கற்பனை மட்டும் தான் செய்ய முடியும். அதுவும் என்ன நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால அதெல்லாம் விட்டுடுங்க, அது போலி நேரம். ரெண்டாவது எளிமை, நாம எளிமைக்கு திரும்பணும். இப்போ நம்மளுடைய ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, கண்களை மூடிக்கோங்க. மூடிட்டு நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நினைவுல கொள்ளுங்க. இப்போ கடந்த காலம், நேற்று நான் நாள் முழுவதும் என்னெல்லாம் செஞ்சேன். இப்போ நாளைக்கு நான் காலையில இருந்து இரவு வரைக்கும் என்னெல்லாம் செய்ய போறேன் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அப்போ நேத்து நடந்தது, நான் மற்றவங்க கூட இருந்தது, நான் பேசியது, நான் சொன்ன விஷயம், இது எல்லாமே உண்மையிலேயே நானா இல்ல வேறு யாராவதா? இப்படி நம்ம இருந்திருக்கோம். இப்போ நான் நானாக இருக்கனா இல்ல நான் முகமூடி அணிஞ்சிட்டு இருக்கேனா? இப்போ காலையில நான் எப்படி இருந்தேன், மதியானம் எப்படி இருந்தேன், இப்போ நான் தனியா இருந்தேனா இல்ல எல்லாரும் கூட சேர்ந்து இருந்தேனா, குடும்பத்துல, வீட்டுல, இல்ல சேவை நிலையத்துல இருந்தேனா, இல்ல சமையல் அறையில இருந்தேனா, இல்ல அலுவலகத்துல இருந்தேனா? இப்போ உலகில எந்த இடத்துல நான் நானாக இருந்தேன் அப்படின்ற விஷயத்த செக் பண்ணுங்க. அப்ப இந்த 3 முக்கியமான ஃபார்முலாஸ நம்ம ஏத்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் அதை செக் பண்ணுங்க. நல்லது. ஒரு ஆசிரமத்துல ஒரு வயசான ஒரு குரு இருந்தாரு. அவரு ஒவ்வொரு நாளும் ஒரு பிரசங்கம் செய்வாரு. ஆனா அவரு சொன்ன விஷயம், அது என்ன விஷயமோ அதேதான் சொல்லிட்டே, அதே விஷயங்களே சொல்லிட்டே வந்தாரு. அப்போ அந்த ஆசிரமத்துல ஒரு புதிய சன்னியாசத்தோட ஒரு இளைஞன் வரான். இப்போ ஃபர்ஸ்ட் டே அந்த குரு கிட்ட வந்தப்போ அவர் பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ போக போக என்ன ஆயிடுச்சு, சலிப்பு ஏற்பட்டுருச்சு. ஏன்னா என்ன பண்றாரு அவரு, அதே விஷயத்தான் தினம் தினம் சொல்லிட்டே இருக்காரு இல்லையா, அதனால அவருக்கு போர் ஆயிடுச்சு. இப்ப அதே பேச்சு, அதே தினசரி வழக்கம், அதே சாப்பாடு, அதே வேலை, அதே துறை, அதே மக்கள், எல்லாமே ஒரே மாதிரி. இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு, அப்புறம் 2 வருஷம் ஆகுது, அப்புறம் கொஞ்சம் ஆண்டுகளும் கடந்துருச்சு.
அப்போ மெதுவா அவன் என்ன நினைக்கிறான், இங்க இருந்து எப்படியாவது நம்ம ஓடி போறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இனி நான் இங்க இருக்க முடியாது, ஆனா போகணும்னு நினைச்சா எங்கேயுமே போக முடியாது. இப்போ இனி நான் இங்க இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறான். இப்ப நமக்கும் அதே மாதிரிதான், அதே துறை, அதே மக்கள், அதே முதலாளி, அதே பொறுப்பாளர், அதே சீனியர், அதே ஜூனியர், அதே சாப்பாடு, அதே செயல்பாடு, அதே பகல் மற்றும் இரவு. இப்ப எல்லாமே ஒண்ணுதான், இடமும் ஒண்ணுதான். இப்ப நீங்க எங்கேயும் போகவும் முடியாது, 24 மணி நேரம் அங்கேயே இருங்க. அப்போ அந்த குரு கிட்ட வந்தாரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு, இங்க இருந்து ஓடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டுறாரு. ஒரு பிளான் போடுறாரு. திட்டம் போட்டுட்டு இருக்கப்போ அதே நைட்ல அந்த ஆசிரமத்திற்கு ஒருத்தர் வராரு, ஒரு கெஸ்ட். அவர் பேச்சாளர். அவரு ஆசிரமத்திற்கு வராரு. சுய உணர்வு அப்படின்றது எங்க இருந்து வருது? சுய அனுபவம் எங்க இருந்தது? இப்ப சங்கமயுகம் என்றது காலத்தின் பெயர் கிடையாது, அது அனுபவத்தினுடைய பெயர். அனுபவம் ஆழமான அனுபவம். அதற்கு பயன்படுத்தக்கூடிய நேரம் என்ன, டைம் என்ன? 2ல இருந்து 5 மணி வரைக்கும். இப்போ இது ஒரே டைம் தான், நாள் முழுவதுக்கும் இந்த டைம் மட்டும்தான். இந்த 3 மணி நேரம் மௌனம் மட்டும்தான். பகல்ல என்ன நடக்குது? நீங்க எவ்வளவு நேரம் யோகா செய்றீங்க பகல்ல? குருஷேஸ்திரம், மகாபாரதம், போர்கள். இப்போ மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கிறாங்க, மோதுறாங்க. வார்த்தைகளுடன் மோதுறாங்க. குரல்கள் ஒருவருக்கொருவர் குரல் கொடுத்து மோதுறாங்க. அப்போ சத்தம் இருக்குது. ஆனா காலையில இந்த 3 மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்கு, அமைதியான நேரம்னு. இப்போ ஒரு பிரார்த்தனை, இந்த 3 மணி நேரம் நம்ம செய்யக்கூடியது 8 மணி நேரம் செய்யக்கூடிய பலனை நமக்கு கொடுக்கும். அப்ப இந்த அமிர்த வேலை டைம் நம்ம பயன்படுத்திக்கணும். இப்ப அதற்காக நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும் இல்லையா? நைட்ல சீக்கிரமா தூங்க போயிடணும், உணவு விட்டுடணும். இப்போ போன் பாக்குறத கம்மி பண்ணிக்கணும், குறைவாக நைட்ல சேவை பண்ணணும், போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். இப்போ அமிர்த வேலை பண்ணணும்னா என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யுங்க. ஆனா இப்போ 100 நாட்களினுடைய விதி என்ன? 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் யோகா. இப்போ இங்க இருக்கவங்களுக்கு 3ல இருந்து 5 மணி வரைக்கும் இருக்கு. இப்ப இங்க இருக்க யோகிகளுக்கு. இப்போ அங்க இருக்கவங்களுக்கு 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இருக்கு. இப்போ மழை பெஞ்சாலும் சரி, நனைஞ்சாலும் சரி, இப்போ கொடை எடுத்துட்டு போங்க, இல்ல ரெயின் கோட் போட்டுக்கலாம். இப்போ வேறு எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ கரடியா இருந்தாலும் சரி, கரடியோட முதுகுல உட்காந்து மதுபன அடையுங்க. நோ எக்ஸ்கியூஸ். இப்போ அமிர்த வேலைக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ 8 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி, உடனே பேப்பர் எடுக்கிறீங்களா எழுதுறதுக்கு? நான் சொல்றதை கேளுங்க. முதலாவது கேள்வி, தங்களுடைய தவறை மறைக்க திரை சிலையை எங்க இருந்து பெறுறீங்க? துணியினுடைய விலை எவ்வளவு? இதுக்கு எனக்கு நல்ல ஒரு ஆன்சர் தேவை. 2வது கேள்வி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கலாம்னா எந்த தண்ணீர் குடிக்கணும்? 3வது கேள்வி, நாம ஏன் எப்பவுமே பானையில தண்ணிய நிரப்பி வைக்கிறோம்? அது குளிர்ச்சியாக இருக்குதா? இப்போ இதுக்கு எனக்கு ஞான யுக்தியான ஆன்சர் தேவை. இப்போ சிரிக்க வைக்கிற விஷயம் இல்ல, ஒரு புத்திசலத்தனமான பதில் எனக்கு இதுக்கு தேவை. நாம அதை சிந்திக்கணும். 4வது விஷயம், 4வது கேள்வி, இதயத்துல வைக்கப்பட்டுள்ள கல் எங்க இருந்து வாங்குறது? அது எத்தனை கிலோ? எந்த கல்? இதயத்துல வைக்கப்பட்டுள்ள கல்ல எங்கிருந்து பெறுவது? கேள்வி. 5வது கேள்வி, காயங்கள்ல உப்பு தெளிக்க வேண்டியிருக்கு, எது சரியாக இருக்கும்? எந்த உப்பு தெளிக்கலாம்? டாட்டா உப்பா, இல்ல பதஞ்சலியா, இல்ல கல்லுப்பா? 6வது கேள்வி, எங்கும் சொந்தமில்லாத மக்கள் எங்க வாழ்வாங்க? மக்கள் அவங்க எங்க வாழ்வாங்க? எதுக்குமே சொந்தமில்லாத மக்கள் எங்க வாழ்வாங்க? அடுத்தது 7வது கேள்வி, மரியாதைய எல்லாரும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஏன் யாருமே மரியாதைய சம்பாதிக்கல? 8வது கேள்வி, மரியாதையினுடைய எண் என்ன? என் நம்பர் என்ன? சரி, இந்த 8 கேள்விகளுக்கும் எனக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு நீங்க யோசிக்கணும், சரியா? இன்னைக்கு ஒரு பேப்பர் கூட இருக்கு. இப்ப நாம இன்னைக்கு என்னதை ஞாபகம் வச்சுக்கணும்? ஒண்ணு சுப், அதாவது நல்லது. எது நடந்தாலும் அது நன்மைக்கு, அது எப்போதுமே சுபமாக, அதாவது நல்லதாகவே தோன்றும். மங்களத்தின் சாறு உள்ளே எப்போதும் தோன்றும். இப்ப மங்களத்தினுடைய நதி நல்லது, அந்த நதி எப்போ உள்ள பாய தொடங்குதோ அப்ப என்ன நடந்தாலும் அது
சுபமானது, நல்லதுதான். இப்போ யாராவது உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா ஏமாத்துறது கூட இந்த நாடகத்தினுடைய பலன் தான். அதனால அந்த பழத்தையும் சாப்பிடுங்க. அதனால முதல் விஷயம் சுபம், நல்லது. இரண்டாவது விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நேரமே அமிர்த வேலையினுடைய மற்றொரு அர்த்தம். அதாவது காலையில 3 மணி நேரம் இருக்கும் அமிர்த வேலையினுடைய நிலை மதியம், சாயங்காலம் மற்றும் நைட்டு அதே நிலைதான் இருக்கும். அதாவது இப்ப யாராவது அமிர்த வேலையில உங்களை கத்தி திட்டினா நீங்க என்ன செய்வீங்க? சரி, எதுவும் செய்ய மாட்டீங்க. அதையே மதியமும் அவர் அதே செயலை செய்யறாருன்னா பிறகு என்ன செய்வீங்க? வேற மாதிரி இருக்கும். இப்ப சாயந்தரம் அதே விஷயம் நடந்தது அப்படின்னா அதனுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அதே நிகழ்வு நைட்டு நடந்தது அப்படின்னா அதோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். இப்ப 24 மணி நேரத்துல நாம என்ன செய்யணும்? அமிர்த் வேலா. இப்ப அமிர்த வேலா அப்படின்னா யோகா நேரம், யோகத்தினுடைய நேரம். இப்போ நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல சமையல் அறையில கிச்சன்ல இருந்தாலும் சரி, ஆனா நமக்கு என்ன நடக்குது? அமிர்த வேலா. இப்போ மெடிடேஷன், ஒன் கண்டிஷன் மெடிடேஷன், நான் ஸ்டாப் மெடிடேஷன். இப்ப அமிர்த வேலை இங்க 5 மணிக்கு முடியறது இல்ல, அமிர்த வேலா நடந்துட்டேதான் இருக்கு. அதனால 2வது விஷயம், முழு 24 மணி நேரத்தையும் அமிர்த வேளாவாக மாற்றணும். 24 மணி நேரத்தையும் அமிர்த வேளாவாக மாத்தணும். 3 ஃபார்முலாஸ். 3 ஃபார்முலா என்னென்ன சொல்லுங்க? இப்ப நிகழ்காலத்துல வாழுங்க, எதிர்காலத்திலயும் வாழுங்க. அது கடந்த காலத்துல நடந்திருந்தால் அது நடந்தது, எந்த ஒரு விளக்கமும் இல்ல, சிந்தனையும் இல்ல, அத பத்தி நாம என்ன விவாதம் பண்ணணும்? அது அவ்வளவுதான், நடந்தது, நடந்து முடிஞ்சிருச்சு, அது நடந்தது, அவ்வளவுதான், முடிந்து விட்டது, அது இறந்து விட்டது. எளிமை, அதாவது எளிமையாக வாழ்வது. முகமூடி, அது எவ்வளவு ஆன்மீகமாக இருக்கு. இப்ப முகமூடி எப்படி இருக்கு? 3வது தனிமையாக வாழ்வது. இப்போ எவ்வளவு கூட்டத்துல இருந்தாலும் அந்த கூட்டம் நமக்கு தெரியக்கூடாது. ஆனா உள்நோக்கு முகம் எப்படி இருக்கு? என் கூட யாரும் இல்ல, நான் ஒருத்தர் தான் அப்படின்ற அந்த நினைவு இருக்கணும். எனக்கு தெரியும், நான் தனியாக இருக்கேன். இப்போ இது 3வது விஷயம். அச்சா, ஓம் சாந்தி. मन्मना भव शिव बाबा सततं निराकार तेजोमय पावनं प्रभात काले स्मरणं दिव्यं सत्यं शिवं सुन्दरं चिन्तनं तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले, फाड़ दे आलस की काली चादर, निद्रा से तप का न कर अनादर, सपनों का विष पीने से कर इनकार, रूहानी योद्धा कर अब ललकार। न सो न लेट, हो जा तैयार, उठ चल कर तम का संहार, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले। तेरी जागने से दुनिया बदलेगी, तेरे एक संकल्प से क्रांति गूंजेगी। उठ तपस्वी, तू उठे तो विश्व संवरेगा, तू जगे तो भाग्य निखरेगा। अमृत वेले की है पुकार, ना रुक ना झुक, हो
बढ़ चल बन युगांतर का अवतार। तोड़ दे नींद की जंजीर, धर ले संकल्प के अंगार। तोड़ दे नींद की जंजीर, धर ले संकल्प के अंगार। फाड़ दे आलस की काली चादर, निद्रा से टपका न कर अनादर। तोड़ दे नींद की जंजीर, थाम ले